கிறிஸ்துமஸ் என்றவுடன் அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கிறிஸ்தவ நண்பர்களோட வீட்டுல கேக் வெட்டுவது மற்றும் தடபுடலான விருந்துதான். இவைதான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். ஆனால் பலருக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வரலாறு, கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கிய கதை, மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி உருவானது குறித்தெல்லாம் தெரியாது. சோ அதை பத்தி இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். கிறிஸ்துவோட பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதிய இயேசுவோட பிறந்த நாளாக கொண்டாடும் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிறுவப்பட்டது. முதல் மற்றும் 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில கிறிஸ்தவ சமூகம் முதன்மையாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் ஈஸ்டர் பண்டிகையில கவனம் செலுத்தினாங்க. இயேசுவின் பிறப்பு கொண்டாட்டம் அவ்வளவு முக்கியத்துவம் பெறவில்லை. சில ஆராய்ச்சிகளின்படி 3ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் வெவ்வேறு கிறிஸ்தவ சமூகங்கள் இயேசுவின் பிறப்பை வெவ்வேறு தேதிகள் நினைவு கூற தொடங்கின. 4ஆம் நூற்றாண்டுல ரோமில் உள்ள கிறிஸ்தவ சமூகம் டிசம்பர் 25ஆம் தேதியை இயேசுவின் பிறப்பாக கொண்டாட தொடங்கினாங்க. இதற்கு நடைமுறை மற்றும் கலாச்சார காரணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. நாளை உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளது. இன்று முதலே அனைத்து தேவாலயங்களிலும் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் ஆரம்பிச்சிருக்கும். இனிப்புகள், கேக்குகள் மற்றும் பலவிதமான உணவுகளை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிமாறக்கூடிய இந்நாள் ஏன் டிசம்பர் மாதம் 25ல கொண்டாடப்படுகிறது? இதனுடைய வரலாறு என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். இயேசு எப்படி பிறந்தார் என்று தெரியுமா? பழங்கால புராணத்தின்படி கேப்ரியல் என்ற தேவதை மரியாள் என்ற இளம்பெண்ணுக்கு தோன்றினாங்க. கடவுளோட மகனை பெற்றெடுக்க சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னும் கன்னியாகவே இருந்திருக்காங்க. காலம் கடந்து விட்டது. மரியாள் ஜோசப் என்ற இளைஞனை மணந்தாங்க. பின்னர் கப்ரியேல் தேவதை மரியாள் கனவுல தோன்றி அவங்க விரைவில் கர்ப்பமாகி விடுவாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய குழந்தை கர்த்தராகிய இயேசுவே. மரியாள் அப்போது ரோமானிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த நாசரேத்துல தான் வாழ்ந்தாங்க. யோசேப்பும் மரியாளும் ஏதோ ஒரு வேளையாக பெத்லஹேமுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த சமயத்துல ஏராளமான மக்கள் அங்கு வந்திருந்ததுனால எந்த விடுதிகளிலோ அல்லது தங்குமிடங்களிலோ இடமில்லாமல் போனது. மரியாளும் யோசேப்பும் ஒரு தொழுவத்துல தஞ்சம் புகுந்தாங்க. நள்ளிரவுல இயேசு அங்குதான் பிறந்தாரு. அதற்கப்புறமாக இயேசு கலிலேயா முழுவதும் பிரசங்கித்து சென்றாரு. இந்த பயணத்தின் போது இயேசு சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டாரு. அவர் சிலுவையில் அறையப்படும் போது பிதாவே இந்த மக்களை மன்னியும் அப்படின்னு கூறினாரு. இப்படிதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துமஸ் எப்படி வந்தது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் மாஸ் அல்லது இயேசு என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதுவரை கிறிஸ்துவின் உண்மையான பிறந்த தேதி இதுவரை தெரியவில்லை. இருப்பினும் 221ஆம் ஆண்டுல செக்டஸ் ஜூலியஸ் ஆப்பிரிக்கன்ஸ் என்பவரால இயேசுவோட பிறந்த தேதி இதுதான் என முதல்ல அடையாளம் காணப்பட்டு அன்றைய நாள் முதல் டிசம்பர் 25 அன்று உலகளவுல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. கடவுளின் மகனாக கருதப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறிப்பது மட்டுமல்லாமல் அவர் இந்த பூமியில் அவதரித்து மக்களுக்காக பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் எப்படி வாழ்க்கையில முன்னோக்கி பயணிச்சார் என்பது குறித்து நினைவு கூறக்கூடிய நாளாக டிசம்பர் 25ஆம் தேதி பார்க்கப்படுகிறது. மேலும் இவரோட தியாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கும் முக்கிய நாளாக இது அமைகிறது அப்படின்னு கிறிஸ்துவ மக்கள் நம்புகின்றனர். கிறிஸ்துமஸ் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்க கொண்டாடப்படக்கூடிய விழாவாகும். இந்த விழாவின் கொண்டாட்டங்கள்ல திருப்பலி, குடல்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா, வாழ்த்து அட்டைகளையும் பரிசுகளையும் பரிமாறல், கிறிஸ்துமஸ் மரத்தை அழகூட்டல், கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல், சிறப்பு விருந்து என்பன பொதுவாக அடங்கும். கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்தவர்களோட ஒரு முக்கியமான திருநாளாகும். இது பெரும்பாலான கிறிஸ்தவர்களால டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் தானா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் உண்மையில அவர் பிறந்த நாள் இதுதான் என்று உறுதியாக சொல்லல. ஆனால் டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாட துவங்கியது எப்போதிலிருந்து என்ற கேள்விக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் விடை காண முற்பட்டிருக்காங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்கு ஊடுருவக்கூடிய உச்ச குளிர்காலத்துலதான் ரோம், ஐரோப்பா, ஸ்காண்டினேவியா மக்கள் புத்தாடை உடுத்தி ஆடம்பரமான மிகப்பெரிய விருந்துகளும் கேளிக்கைகள் என்றும் தங்களை சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிக்கொள்வார்கள். குளிருக்கு பயந்து வீட்டுக்குள் முடங்கிக் கொள்ளாமல் இருக்கவே இத்தகைய ஆடம்பரமான நிகழ்வுகள்ல தங்கள் கவனத்தையுமே மாற்றிக்கொண்டாங்க.
இவையெல்லாம் இயேசு பிறப்புக்கு முன்பிருந்தே வழக்கமாக கொண்டிருந்த பழக்கமாகும். குளிர்காலத்தின் இறப்பை சிறப்பிப்பதோடு எதிர்வரக்கூடிய வசந்த காலத்தை வரவேற்க தயாராகின்ற எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மதுவோடும் மாமிசத்தோடும் இந்த நாட்கள் அமர்க்களப்படுத்தப்படுகிறது என்றால் இது மிகையல்ல. இந்த நாட்கள் தான் கிறிஸ்துமஸ் தோன்ற காரணமானது. இந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரையிலான 12 நாட்களை 12 நாள் கிறிஸ்துமஸ் என்று அழைத்து 12 நாட்களும் ஆடலும் பாடலுடன் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும் சந்தித்து பரிசுகளை வழங்கி மகிழ்ந்த நாட்களாக உலகமெங்கும் இங்கிலாந்திலும் பிரான்ஸ் தேசத்திலும் கடைபிடித்திருக்கின்றனர். இருந்தாலும் 1800கள் வரையில ஒருவருக்கொருவர் பரிசு பொருள்கள் வழங்கி கொண்டதாக பழக்கம் இருந்ததாக தெரியல. பின்னால சாண்டா கிளாஸ் என்ற கிறிஸ்துமஸ் தாத்தா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் கிறிஸ்துமஸ் நாளின் பிரதான நிகழ்வாக பரிசு பொருள்கள் வழங்கிக் கொள்ள தலையிட்டாங்க. மேலும் கிறிஸ்துமஸ் மரம் எப்படி உருவானது அப்படின்றதையும் பார்த்திடலாம். கிறிஸ்துமஸ் வருவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னே கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரிப்பாங்க. இந்த வழக்கம் பின்தொடர்ந்து ஜெர்மனி போன்ற நாட்டிலும் பரவ தொடங்கி இருந்தது. அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டுல உலகில் பல நாடுகளுக்கும் பரவியது. ஓக் மற்றும் பீர் மரங்களை கிறிஸ்துமஸ் சமயத்துல அலங்கரிப்பதற்கென்றே பிற நாடுகளிலும் மக்கள் அவற்றை வாங்கி வளர்க்க தொடங்கினாங்க. இப்படி வளர்க்க முடியாதவர்கள் தான் செயற்கையான கிறிஸ்துமஸ் மரங்களையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பிடத்தக்க மத அர்த்தத்தை கொண்டுள்ளதாக அமைகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு உலகம் முழுக்க விடுமுறையானதும் விடப்பட்டுள்ளது. மேலும் அன்பு, இரக்கம், ஒற்றுமை, சமாதானம், நல்லெண்ணம், அமைதியின் செய்தியை அடையாளப்படுத்துகின்றது இந்த நாளில்தான். கிறிஸ்துவின் வருகையை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்தவ சமூக மக்களும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொள்வர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படிதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை, இதனுடைய வரலாறு, மரம் உருவான விதம் அப்படின்றதெல்லாம் உருவானது. அனைவருக்கும் ஜெம் டிவி சார்பாக கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.